இந்த மாத தலைப்பின் கீழ் நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைய பிரசங்க தலைப்பு, டுடேஸ் sermon title will be The Midwives Who Defied a King. ராஜாவை மீறிய மருத்துவாட்சிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமீன். நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 இருந்து 21 வசனம் வரையிலும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியில் இருந்து நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. முன்னுரையாக உங்களோடு கூட சில காரியத்தை இந்த அற்புத இரவு ஆராதனையிலே நான் கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறோம். யாத்திரையாகமம் புஸ்தகம், ஆதியாகம காலம் முடிந்த பின்பு அடுத்த புஸ்தகம் யாத்திரையாகம புஸ்தகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் கடைசிக்கு போனீங்கன்னாக்கா, யோசேப்பும் யோசேப்புடைய குடும்பத்தாரும் தன்னுடைய தகப்பன் சகோதரர்கள் எல்லோரும் அவர்கள் எகிப்தில் வந்து யோசேப்போடு வசிக்க வந்து விடுகிறார்கள். இதைத்தான் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தின் கடைசியிலே முடிவுக்கு வருகிறோம். யோசேப்பும் யோசேப்புடைய குடும்பத்தினர், தகப்பன் சகோதரன் எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? எகிப்து தேசத்திற்கு வந்துட்டாங்க. இந்த எகிப்து தேசத்தில் பிரியமானவர்களே, அவர்கள் 400 வருடங்கள் இந்த இஸ்ரவேலர்கள் யோசேப்புடைய தலைமுறை வளர ஆரம்பித்தது என்று நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இந்த சின்ன அறிவோடு நீங்கள் பைபிளில் யாத்திரையாகமம் 1ஆவது அதிகாரத்திற்கு வாருங்கள். With a very short introduction of Genesis, where the end of Genesis speaks about Joseph and his family coming to Egypt and beginning to live in Egypt. And it was about 400 years. And then begins the book of Exodus. And now come to the book of Exodus chapter 1. And we will come to verse 8. யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு நீங்கள் வரும்படிக்கு உங்கள் யாவரையும் நான் அழைக்கிறேன். அதில் கவனியுங்கள். Look at that verse. It says, அந்த வசனம் சொல்கிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். நாம் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Let me read verse 8 of Exodus chapter 1. It says, now there arose a new king over Egypt who did not know Joseph. Amen. பழைய ஏற்பாட்டில் எங்கே ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு யாராக இருக்கிறாரு? 2வது மனுஷனாக இருக்கிறாரு. ராஜா பார்வோவுக்கு அடுத்த மனுஷன் யோசேப்பு. 7 வருஷம் செழிப்பான வருஷத்தில் இந்த யோசேப்புக்கு பார்வோ கட்டளை கொடுத்திருந்தார், நீ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் சேகரிக்கணும். அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம். அந்த பஞ்ச காலத்துக்கென்று இந்த 7 வருஷம் மிகுதியான வருஷத்திலே நீ சேர்த்து வைக்கணும். அப்போ யோசேப்பு யாராக இருந்தான்? பார்வோவுக்கு அடுத்த மனுஷனாக இருந்தான், உயர்வில் இருந்தான். ஆனால் வேதம் நமக்கு யாத்திரையாகமம் புஸ்தகம் தொடங்கும் போது சொல்லுகிறது, இப்போ ஒரு ராஜா எகிப்துக்கு வந்திருக்கிறார், அவர் யோசேப்பை அறியாத மனுஷன் என்று சொல்லி அங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து வசனம் 9 பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ராஜா யோசேப்பை அறியாது இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் பார்க்கிறான், எகிப்தியர்களை பார்க்கிலும் யூதர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். எகிப்திலே யூதர்கள் கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது. நம்ம தேசத்தில் கூட பாருங்க, சீனர்கள், தமிழர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஜனத்தொகை பெரிதாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சீனர்கள் ஜனத்தொகை அதிகமாய் குறைந்து விட்டது. ஒரு காரணம் என்ன என்றால், நம் அநேகர் திருமணம் செய்து ஒரு குழந்தை
இப்படி நம் மாறின ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். அது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களே, வேற பல காரணங்களை கூறுகிறார்கள். ஏன் சீனர்கள் தமிழர்களுடைய ஜனத்தொகை நம் தேசத்தில் குறைந்து விட்டது? ஹல்லேலூயா. சிலர் இந்த தேசத்தை விட்டு மைக்ரேட் பண்ணி வேற தேசத்திற்கு போயிட்டாங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் இன்னும் பல காரணம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுவோம். பிரியமானவர்களே, எகிப்திலையும் பார்த்தா எகிப்தியர்களை பார்க்கிலும் யூதர்கள் பெருகி விட்டார்கள். 400 வருட காலத்திலே இவர்கள் பெருகி விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ராஜா என்ன செய்கிறார்? ராஜா அவர்களுக்கு கடினமான உழைப்புகளை கொடுக்கிறார். கடினமான உழைப்புகள். அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார். இந்த ஜனத்தொகையை குறைக்கணும், இந்த யூதர்கள் ஜனத்தொகையை குறைக்கணும். காரணம் என்ன? எகிப்தியர்களை பார்க்கிலும் அவர்கள் பெருகிவிட்டார்கள். என்னமோ செஞ்சு பார்த்தாரும், ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாய் நீங்கள் வசனம் 15, 16க்கு வந்தீங்கன்னா, அங்கே நீங்கள் வசனத்திலே ஒரு 2 பெண்மணிகளின் பெயர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கலாம். வசனம் 15 கவனித்து பாருங்க. வசனம் 15. அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோடே பேசி ஏமேன் சொல்லுவோம். யார்? மீட் வைஃப்ஸு. குழந்தை பெறும்போது அந்த குழந்தையை தாய் பெற்றெடுக்கிற போது மருத்துவம் பார்க்கிறவளை குறித்து சொல்லுகிறது. யார் என்று வசனம் இங்கே சொல்லுகிறது? சிப்பிரால் பூவால் என்று சொல்லப்பட்ட 2 பெண்மணிகளை கூப்பிட்டு, இந்த 2 பெண்மணிகள் யாருக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள்? யூத ஸ்திரீகள் குழந்தை பெறும்போது இவர்கள் தான் முன் நின்று மருத்துவம் பார்க்கிறார்கள். அதனால ராஜா என்ன தெரியுமா செய்கிறார்? ராஜா இந்த 2 பெண்மணிகளை அழைத்து, பெண் குழந்தைகளாக இருந்தால் விட்டுடுங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளை கொன்றுடுங்க என்று ராஜா கட்டளை விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனால் வசனத்தை கவனிங்க. 21வது வசனம். இதுதான் நமக்கு அடிப்படையான வசனம். நீங்கள் பைபிள் வசனத்தை கோடிடுறீங்கன்னா கோடிட்டு கொள்ளுங்கள். நீங்கள் வசனத்தை குறிப்பு வைத்து கொள்றீங்கன்னா குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Look at verse 21. Exodus chapter 1 and verse 21. These 2 women, who are they? The Bible says in verse 15, Shipra and Pua. So these were the 2 women. The king's order was that every male child of the Jewish family must be murdered. But what did these women do? Look at verse 21. And because the midwives feared God, He established households for them. I will read the full verse. It says, and so it was because the midwives feared God that He provided households for them. Shall we say amen? அந்த வசனத்தை கவனிங்க. வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த ஸ்திரீகள் இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாயிருந்தார்களாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? ஆண் குழந்தைகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருன்னு கொன்றுன்னு. பைபிள் சொல்லுகிறது, இந்த 2 பெண்களும் யாரா இருக்கிறார்கள்? தேவனுக்கு பயந்தவர்களாயிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா? அப்ப யாருக்கு பயப்படணும்? ராஜாவுக்கு பயப்படணுமா? ஆண்டவருக்கு பயப்படணும்பா. 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன சொல்லுது? கொலை செய்யாது இருப்பாயாக. அப்ப நான் யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணுமா அல்லது மனிதனுக்கு பயப்படணுமா? எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பெண்கள் தேவனுக்கு பயந்தவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. சில சமயத்தில் நமக்கும் வாழ்க்கையில் இப்படி சம்பவம் வருகிறது. Sometimes we too go through times like this. We want to obey God,
But we are also in a dilemma, not knowing what to do. Maybe it was your manager who had asked you to do something that your God says no. ஒரு அருமையான வாலிப தம்பி பிசினஸ்ல இருக்கிறார். ஒரு நாள் என்னிடத்திலே வந்து சொன்னார், பாஸ்டர், நான் பிசினஸ் உலகத்தில் இருக்கிறேன், நிறைய பிசினஸ் செய்கிறவர்களோடு பழகிறேன், என்னை கூப்பிட்டு சாப்பிட கொண்டு போகிறார்கள், ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூட்டிட்டு போகிறார்கள், என்னிடத்தில் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, இது மது போன்றவைகளாய் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? பாஸ்டர், ஒன்று மட்டும் செய்கிறேன், நான் தேவனுக்கு பயந்தவன் என்றபடியினாலே அவர்களிடத்தில் நல்ல விதத்தில் சொல்றேன், ஐ எம் a Christian. அண்ட் பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் உடனே என்னிடத்திலே we respect and we are happy that you abstain from taking alcohol. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது, ஆனாலும் நான் ஒரு தீர்மானமாய் அவர்களிடத்தில் சொல்லுகிறேன், I say that I am a Christian and I do not consume alcohol, and my partners, business partners understand me, and they say, well and good, we will not force you to have any alcohol. And they come back happily to say, Pastor, I took a bold step to say that I will not consume alcohol, though it may interrupt my business. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ என்ன செய்வாய்? What will you do when you are caught in a situation as this? Whether to obey God, whether to obey the laws, what the Bible says, or whether to obey man. Shall we say hallelujah? பிரியமானவர்களே, பைபிள்ல இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறது, இந்த பெண்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். The Bible says that these women were those who feared God. Shall we say amen? They feared God. And the second part of the scripture says, God blessed them with families and descendants. கவனித்து பாருங்க, அந்த வேதத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது that he provided households for them. Shall we say amen? In another version it says he established households for them. In verse 21, hallelujah, சொல்லுவோமா ஆமென்? அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்தாரா? Because they feared God and obeyed God, God blessed their family life. Amen. ஏன் ஆண்டவர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தார்? ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. In another word, God prospered them. When you fear God, obey God, when you take God seriously, when you have to make a decision, you stand for God, the Bible says God will bless you. ஆண்டவர் மெய்யாகவே என்ன செய்வாராம்? உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க ஆமென். தேவன் பெரியவர். வாங்க, இன்றைக்கு என்னோடு கூட ஒரு 4 காரியத்தை நம்முடைய வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 வேத பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேதத்தை பகுதியாய் பிரித்து கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to Exodus chapter 1 verses 15 to 21 and I will divide it to 4 portions. அதை 4 பகுதிகளாக பிரித்து நான் உங்களோடு கூட ரொம்ப சீக்கிரமாய் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்வோம். First of all, look at verse 17. 17வது வசனத்தை கவனியுங்கள். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It says, but the midwives feared God and did not do as the king of Egypt commanded them, but saved the male children alive. Shall we say amen?
வேத வாசனம் நமக்கு மிக அருமையாய் சொல்லுது. verse 21 and verse 17 says they feared God. ரெண்டு வசனங்கள் பாருங்க. 17ஆம் வசனம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மருத்துவ வச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஏன் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினாங்க? அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். அப்போ நம்ம இப்போ என்ன தெரியுமா பார்க்குறோம்? ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு பயப்படணுமா, மனுஷனுக்கு பயப்படணுமா? there's a tug of war between us, whether to fear God or whether to fear man. So the first lesson we are going to learn is this: fear God, not man. Amen. மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு பயப்படுங்கள். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு நம்ம பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. When you have to put down your food to fear man or to fear God, you have to put down your foot and say, I will fear God. And I tell you, God will honor you. நீ யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கா, ஆண்டவருக்கா? ஆண்டவருக்கு தான் நீ பயப்படணும். பைபிள் சொல்லுது ஆண்டவர் உன்னை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிற அந்த பெண்மணிகளுக்கு, நீங்கள் என்ன செய்யணும்? பிறக்கிற பிள்ளைகளை கொன்று போட்டுன்னு சொல்றார். யூ மஸ்ட் மர்டர், யூ மஸ்ட் மர்டர். ஜெனோசைட் என்று சொல்லுவோம். நீங்கள் கொன்றுவிட வேண்டும். ஆமென். பைபிள் வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்கிறோம் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். ஆமென். பிரியமானவர்களே, பயத்திலேயே ரெண்டு விதமான பயம் இருக்குது. ஒரு பயமானது அது நல்ல பயம் என்று சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் பயமும் ஒன்று இருக்கு. பயம், அல்லேலூயா. இருளை கண்டா பயம், பாச்சியை கண்டா பயம், தூக்கம் வரல பயம், வியாதி வந்துடுமோன்ட்டு பயம். ஒரு விதமான பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது. அப்ப இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கலாம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. நம்ம சொல்லலாம் சரியான பயம். ஆமேன். சரியான பயம். ஆலயத்துக்கு போலியே இன்றைக்கு நான் போலியே ஆலயத்துக்கு என்ன அறியாமல், ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு நான் வரலையே, நான் உனக்கு பயந்தவன் அல்லவா, ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியாமல் போயிருச்சே, நீ புலம்புவாயே என்றால், நீ பயப்படுவாயே என்றால் அது நல்ல ஒரு பயம். ஹல்லேலூயா. பயம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு உதாரணத்திற்கு வேதத்திலே நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் நாம் கேட்போம். சகோதரி வாசிப்பார்கள். We will hear Proverbs 29 and verse 25. It says, the fear of man lays a snare, but whoever trusts in the Lord is safe. Amen. நல்ல இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க. மனுஷனுக்கு பயந்தனாக்கா அது உனக்கு ஆபத்தில் தான் முடியும். ஆனால் தேவனுக்கு நீ பயந்தனா நீ பாதுகாக்கப்படுகிறாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கேளுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கண்ணியை வர வைக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பைபிள் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வைக்கும். ஸ்னேர். காட்டுக்கு வேட்டைக்காரன் போகிறான், கண்ணி வைக்கிறான். எதுக்கு கண்ணி வைக்கிறான்னாக்கா ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிக்கும்படி கண்ணி வைக்கிறான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு எப்படி மிருகத்தை பிடிக்க கண்ணி வைக்கிறார்களோ அதே போல மனுஷன் உனக்கு கண்ணி வைக்கிறான். It is a snare. Amen. Trust not man but trust God. Shall we say amen? So number one, whether you should fear God or whether you should fear man,
The Bible teaches us from this story that we should fear God. தேவனுக்கு பயப்பட வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள போறோம். Go back to Exodus chapter 1 and we are going to learn from verse 18 and 19. வசனம் 18 19 யாத்திரையாகமம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் 18 19. Obey God above all. Secondly, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். Amen. கீழ்ப்படியுங்கள். Above everything. அல்லேலூயா. நான் என்ன செய்யறது? என் புருஷனுக்கு கீழ்ப்படியும். என்ன செய்யறது? என் மனைவிக்கு கீழ்ப்படியணும். பைபிள் கற்றுக் கொடுக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கு பயப்படணுமா? எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். யாருக்கு பயப்படுன்னு? ஆண்டவருக்கு பயப்படுன்னு. ஆமேன். வசனம் 18 19. Look at Exodus chapter 1 verses 18 and 19. So the king of Egypt called for the midwives and said to them, why have you done this thing and saved the male children alive? And the midwives said to Pharaoh, because the Hebrew women are not like the Egyptian women, for they are lively and give birth before the midwives come to them. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவ அச்சி அவர்கள் இடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காரணம் கொடுக்குறாங்க ராஜா கிட்ட. நாங்க வருவதற்கு முன்பு இந்த யூத ஸ்திரீகள் என்ன செய்து விடுகிறார்கள்? பிள்ளையை பெற்று விடுகிறார்கள். அதனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். அப்ப நாம் பார்க்கிறோம், ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையே இவர்கள் கை கொள்ளாதபடினாலே ராஜாவுக்கு பதில் கொடுக்கணும். ஆமேன். So it's actually a dilemma. It's actually a difficult task to obey God because you are also answerable to the king. ராஜாவுக்கு பதில் கொடுத்து ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தான் நான் இந்த தலைப்பை சொல்லுகிறேன், obey God above all. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So number one, understand this, that you obey God, but then there is these consequences. அதாவது கீழ்ப்படியும் ஆண்டவருக்கு. இதான் முக்கியம். இது நம்முடைய சிந்தையிலே நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் விளைவும் உண்டு. ராஜாவுக்கு பதில் கொடுக்கணும். ராஜா கோப ஆக்கினைக்கு ஆளானா ராஜா கட்டளை இடுவாரி என்றால் இவர்கள் செத்து போவார்கள். ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி. தானியல் புஸ்தகத்தில் பாருங்கள், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ பல பாடுகளை கடந்து போனார்கள். எரியும் அக்கினியை கடந்து போனார்கள். ஆனால் ஆண்டவரை கீழ்ப்படிந்தார். தானியலை பாருங்கள், அவன் சிங்க கபிக்குள்ளார போகவும் ஆயத்தமாயிருந்தான். சொல்லுங்க ஆமேன். ஆண்டவர் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டான். ஆமேன். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேர். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Let's give glory to God. So people of God, the Bible calls us to obey him. Shall we say amen? So my priority is to obey him. But then I have to face the consequences. They faced the consequences, but they had a way to explain. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொல்லுங்கள் ஆமென். பைபிளில் ஒரு புதிய ஏற்பாடில் ஒரு கதை ஒன்றை ஒரு
சூழ்நிலையை வாசித்தேன். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 27, 28, 29. Come with me to Acts of the Apostle chapter 5. And I call you to come to verses 27 to 29. Chapter 5, 27 to 29. All right, it reads like this. And when they had brought them, they set them before the council, and the high priest asked them, saying, did we not strictly command you not to teach in this name? And look, you have filled Jerusalem with your doctrine, and intend to bring this man's blood on us. Then Peter and the other apostles answered and said, we ought to obey God rather than man. Very important. நல்ல கவனிங்க வசனத்தை. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை இடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன். யாருக்கு கீழ்ப்படின்னு? மனுஷனுக்கா தேவனுக்கா? தேவனுக்கு நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். So we must obey our God. Amen. Hallelujah. So பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுருவும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் வார்த்தையை மீறினான். Because he felt he had to be obedient to God. Amen. ஆண்டவருக்கு கீழ்ப்படியத்தக்க. இன்றைக்கு நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் தெரியுமா? ஒவ்வொரு இருதயத்திலையும் இந்த வசனம் ஆழமாய் பதியட்டும். யாருக்கு நான் கீழ்ப்படின்னு? நம் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பைபிள் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே நீங்க 22வது வசனத்துக்கு வரலாம். சாமுவேல் சவுல் போராட்டத்திலே சாமுவேல் சவுலுக்கு இதை இட்ட வார்த்தைகள். Look at 1 Samuel chapter 15 and verse 22. It says, as the Lord has great delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord. Behold, to obey is better than sacrifice. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, பைபிளில் நிறைய இடத்துல நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு என்னன்ட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. So we must obey God. Okay? மூன்றாவது காரியத்தை வசனம் 20, 21 கவனிங்கள். Look at verses, Exodus chapter 1 verses 20 and 21. அப்போ யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனம். Therefore God dealt well with the midwives, and the people multiplied and grew very mighty. And so it was because the midwives feared God that he provided households for them. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியாம் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். மூன்றாவது காரியம், God rewards when you are faithful. நம்பிக்கை உள்ளவராய் தேவன் உள்ளவரை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்வீங்களா எல்லாரும்? நம்ம நம்பிக்கையா இருக்கணும். யாராவது நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னா கண்டிப்பா சிலர் இங்க இருப்பீங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நீங்க சொல்லக்கூடியவர்கள் இங்க நிச்சயமா இருக்கலாம். எல்லாரும் ஆமீன் சொல்வோம். அல்லேலூயா. நம்ம உடனே ஆசீர்வதிப்பார் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை தான் நினைப்போம். பணம் கொடுப்பாரா, செல்வத்தை தருவாரா? நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் தான். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆனா இங்க ஆண்டவர் இந்த வசனம் 21 என்ன சொல்றாருன்னா, நான் உன் தலைமுறையை ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கனம் பண்ணினார். சில சமயத்திலே ஆசீர்வாதங்கள் பல ரூபங்களிலே வரும். You know, God, sometimes human beings, we want blessing financially. We come to church, when pastor says God will bless you, immediately our mind says it is financial blessing. But I want to tell you that here the blessing was a blessing for the family, a blessing for the descendants. Amen. Because of their faithfulness. அவர்கள் உண்மையாய் இருந்தபடியினாலே. Shall we say praise the Lord? So God rewards faithfulness. நம்பிக்கை உள்ளவரை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு வேத வசனம் கொடுக்கிறேன், வாசிங்க கேட்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். The end of the diligent will rule. Proverbs chapter 12 and verse 24. While the slothful will be put to forced labor. கேட்போம். ஜாக்கிரதையாய் உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஜாக்கிரதையான கரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். மூன்றாவது கற்றுக்கொள்வோம். வசனம் 20 திரும்பி எடுத்துக்கொள்ளுங்க. மன்னிக்கணும், 4வதாக 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 20 I will read again. So God dealt well with the midwives and the people multiplied and grew very mighty. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியாய் பலத்து போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். So the fourth thing that we want to learn is this: God uses the ordinary for his glory. சாதாரணமானவர்கள் இவங்க, பெரிய சாதனைக்காரவங்க இல்ல. இவங்க யாரு? மீட் வைஃப்ஸ் இவங்க. God, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜெஸ்ஸியின் வீட்டுக்கு சாமுவேல் போயிருக்கிறாரு. 6 பிள்ளைங்க வந்து நிக்கிறாங்க, 6 பேரும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். சாமுவேலே, நீ முகத்தை பார்க்கிற, நான் என்னத்தை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். கடைசியா ஒரு சின்ன பையன் ஆடை மேய்ச்சிட்டு அவன் வீட்டுக்கு வாரான், ஆடு மேய்த்தவனா வாரான். ஆண்டவர் பார்த்து சொல்றார், இவன் தான், இவனே ராஜாவாக என்ன செய், அபிஷேகம் பண்ணு. அப்போ ஆடு மேய்ச்சவனு அரசன் ஆயிட்டான். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. So what do we know? God can make a shepherd boy like David to become a king. A shepherd boy becoming a king. So God can use ordinary men and women for his glory. நம்மலாம் சொல்ல, நான் யாருங்க இந்த சர்ச்சில்? நான் யாரு இந்த சர்ச்சில்? பாஸ்டர் பெரியவர் இருக்கிறார், ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர்லாம் இருக்கிறாங்க. நான் யார் இந்த சர்ச்சில்? நான் யார்? Who am I? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ யாரும் இல்லை, ஆனால் நீ தான் அழைக்கப்பட்டவன், நீ தான் அழைக்கப்பட்டவள். God uses the ordinary for his glory. தேவன் தனது மகிமைக்காக சாதாரண மனிதர்களை பயன்படுத்துகிறார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நீங்க நினைக்கிறீங்க, நாங்களாம் யூஸ் ஆகுமா?
படிப்பு இல்லை, பணம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஒரு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 36ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும். Acts of the Apostle chapter 9 verse 36 to 42. I'll just pick one verse. Look at one or two verses, okay? Look at verse 36. Okay? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். At Joppa there was a certain disciple named Tabitha, which is translated Dorcas. So Tabitha and Dorcas are the same person. This woman was full of good works and charitable deeds which she did. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமென் சொல்லுவோமா? So a very simple woman, and the Bible says that she made clothes for the poor people. Look at verse 39. 39ஆம் வசனத்தை கவனிங்க. Then Peter arose and went with them. When he had come, they brought him to the upper room, and all the widows stood by him weeping, showing the tunics and garments which Dorcas had made while she was with them. வசனத்தை கவனித்து பாருங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்து இருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கவனித்து பாருங்க. அப்படின்னா இந்த துர்கா இப்போ மரித்து போய்விட்டாள். If you will look at verse 37, 37ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி மரித்து போய் விடுகிறாள். பேதுரு வீட்டுக்கு வரார். மேல் வீட்டுக்கு கொண்டு போய் பார்த்தா எல்லாம் விதவைகள். அவங்கெல்லாம் காட்டுறாங்க, இந்த பெண்மணி தபித்தா அல்லது டார்காஸ் என்பவள் எப்படி உதவினாள் பாருங்க. அவள் தச்சு கொடுத்த துணி எல்லாம் எங்களுக்கு என்று இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் 40, 41 கவனிங்க. Look at verse 40 and 41. But Peter put them all out and knelt down and prayed. And turning to the body, he said, Tabitha, arise. And she opened her eyes. And when she saw Peter, she sat up. Then he gave her his hand and lifted her up. And when he had called the saints and widows, he presented her alive. வாசியம்மா கேட்போம். ஆமென். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ஒரு பெண்மணி இருந்தால், அவள் மரித்தாள், ஆனால் உயிரோடு எழும்பினாள். Here was Dorcas or Tabitha. She died, but and then Peter by God's grace brought her to life. But who was this woman? And a very ordinary woman who had been so faithful to God. Amen. ஏழைகளுக்கு தர்மம் செய்தவளாக இருந்தாள், நல்சாட்சி பெற்றவளாக இருந்தாள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவளை உயிரோடு எழுப்பினார். சொல்லுவோமா? ஆமென். So we can take up a scripture. Look at Galatians chapter 6 and verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Let us not grow weary of doing good, for in due season we will reap if we do not give up. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம்
தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருக்கே மகிமை. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ வேதம் நமக்கு நான்காவதாய் கற்றுக் கொடுக்கிறது, God uses the ordinary for his glory. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் தனது மகிமைக்காக சாதாரண மனிதர்களை பயன்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமீன் பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. வாங்க, நம்மலாம் சாதாரணமான மக்கள் தான். இந்த மிரக்கல் நைட்டில் நம்ம சாதாரணமான விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்புகிறவங்க வலது கையை உயர்த்தி ஆமீன் சொல்லி. We are very ordinary people. We have come for this miracle night meeting hoping for God's intervention. We are ordinary, but God uses the ordinary. Amen. ஆண்டவர் சாதாரணமானவர்களை பயன்படுத்துகிறது நிச்சயம். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம எல்லாரும் கீர்த்தனம் பண்ண போகிறோம். அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். Come, let's rise to our feet and let's give God all the glory. என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை நாம் யாவரும் மகிமைப்படுத்துவோம்.